Hey dudes, MIUI 13 POCO X3 Proக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வச்சுருக்கேன். அந்த ஓஎஸை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜில் வச்சுருங்க. இந்த MIUI 13 கஸ்டம் ரெக்கவரி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ TWRP இல்லைனா ஆரஞ்ச் பாக்ஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் TWRP போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபோனை பவர் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து பவர் பட்டன் ப்ளஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ரோமை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக MIUI 13 போடணும். ஸோ வைப்பில் போய்ட்டு அட்வான்ஸ் வைப் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா டால்வி கேச், மெட்டாடேட்டா, டேட்டா கேச் இந்த 4 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு வைப் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃபார்மேட் பண்ணோம்னா ஃப்ரெஷ்ஷாக பூட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஃப்ளாஷ் பண்ணியாச்சு, அதாவது வைப் பண்ணியாச்சு. இப்போ இன்ஸ்டாலில் போய்ட்டு அந்த ஃபைலை எங்கே வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளாஷ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் எடுத்துக்கும். அது வரை வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த பில்ட் பார்த்தீங்கன்னா பூட் லோடர் நீங்கள் அன்லாக் பண்ணால் தான் கஸ்டமர் ரெக்கவரி போட முடியும். கஸ்டமர் ரெக்கவரி இருந்தால் தான் MIUI 13 வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் ஏதாவது எரர் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் தரேன். ஸோ இப்போ வந்து ஃப்ளாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஃபார்மேட் பண்ணோம். ஸோ சென்டர் பட்டன் கொடுத்துட்டு அதே வைப்பில் போங்க. சைடில் கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் டேட்டா இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு YESன்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபுல் டேட்டாவும் போயிடும். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் என்னென்ன பேக்கப் வேணுமோ எல்லாமே எடுத்து வச்சுங்க. அவ்வளோதான். ஃபார்மேட் கொடுத்து நீங்கள் ரிபூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பூட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் வரும். ஸோ இதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் வரையும் பூட் ஆகும். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ஒரு இஷ்யூ வரும். அந்த இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ப்ளே ப்ராடக்ட், உங்களோட ப்ளே ப்ராடக்ட் வந்துட்டு நாட் சர்டிஃபைடுன்னு சொல்லி வந்துடும். ஸோ அது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற வீடியோ இதிலே காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் தான், எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு அடுத்து உங்களோட ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் வந்துட்டு பிகின் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரெடி டு ராக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே பூட் ஆகிரும். பூட் ஆனதுக்கப்புறம் எவ்ரி 10 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ளே ப்ராடக்ட் இஸ் இன் சர்டிஃபைடுன்னு சொல்லிட்டு பாப்பப் வந்துகிட்டே இருக்கும். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஒரு 2 APK லிங்க் வச்சுருக்கேன். டிவைஸ் ஐடி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ், இந்த 2 மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். மற்ற எது யூஸ் பண்ணாலுமே க்ளோஸ் ஆகி வெளியே வந்துடும். ஸோ இந்த APK ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு டிவைஸ் ஐடி இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த டிவைஸ் ஐடியில் வந்துட்டு நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் ஐடி எடுத்து கூகுள்கிட்ட வந்து நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும். கொடுத்தோம்னா உடனே அப்ரூவ் பண்ணிடுவாங்க. வித்தின் ஒரு 1 மினிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடும். அது எப்படிங்கிறது இப்போ நான் லைவாகவே காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு ப்ளே ப்ராடக்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு இசின் சர்டிஃபைடில் தான் இருக்குது, சர்டிஃபைட் ஆகலை. இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அன்சர்டிஃபைடு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டைப் பண்ணுங்கள் கூகுளில். ஸோ அதுவே வந்துட்டு சைன்இன் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லி எடுத்துகிட்டு வரும். ஸோ கரெக்டாக டைப் பண்ணுங்கள் அன்சர்டிஃபைடு அக்கௌண்ட்ஸ். ஸோ கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு சைன்இன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் எடுத்துகிட்டு போகும். அங்கே மெயில் ஐடி கேட்கும். ஸோ எந்த மெயில் ஐடி டிவைஸ் கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுத்துருங்க. அது ஒரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். அதில் வந்துட்டு டிவைஸ் ஃப்ரேம் ஒர்க் ஐடி வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும். இதே பேஜில் வச்சுட்டு ஒரு APK இன்ஸ்டால் பண்ணோம்ல டிவைஸ் ஐடின்னு சொல்லிட்டு அந்த APK வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்துட்டு டிவைஸ் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்கும். ஸோ செகண்ட் ஒன்லேயே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்துட்டு டேப் பண்ணிங்கன்னா காப்பின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ண போகிறீங்க. கரெக்டாக இதை மட்டும் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக டேப் பண்ண வேண்டாம், லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட்டு கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள். கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஐம் நாட் ரோபோட்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களோட டிவைஸ் ஐடி வந்து ரெஜிஸ்டரின்னு சொல்லிட்டு வரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட அந்த ஐடி வந்து கீழே ஆட் ஆயிரும். சக்ஸஸ்ஃபுல்லி ஆடுன்னு சொல்லி வந்துடும். எல்லாத்துக்குமே ஆட் ஆகும். ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா ஆப்பையுமே க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரை ஆப்போட கிளியர் டேட்டா, கிளியர் கேச் எல்லாம் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து கிளியர் கேச் கொடுங்க. அதுக்கப்புறம் கிளியர் டேட்டா கொடுங்க. 4 ஸ்டாப் இருந்தாலும் 4 ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்து செட்டிங்ஸில் போயிட்டு அதே மாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோர் எப்படி கொடுத்தோமோ சேம் அதே மாதிரி ப்ளே சர்வீஸ்னு ஒன்று இருக்கும். கூகுள் ப்ளே சர்வீஸ்னு சொல்லியிருக்கும். ஸோ சிஸ்டம் ஆல் ஆப்ஸ் கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஸில் போயிட்டு மேனேஜ் ஆப்ஸில் போயிட்டு ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரும் இருக்கும், கூகுள் ப்ளே சர்வீஸும் இருக்கும். நீங்கள் மெயின் ஸ்க்ரீனில் அதாவது ஹோம் ஸ்க்ரீனில் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இங்கேயே கூட டேரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு காமிக்கலை. இப்போ வந்துட்டு நம்ம கூகுள் ப்ளே சர்வீஸ் செலக்ட் பண்ணி அதுலேயும் வந்துட்டு கிளியர் கேச்சு, கிளியர் டேட்டா கொடுத்துடலாம். உங்களுக்கு அன்இன்ஸ்டால் அப்டேட்டு 4 ஸ்டாப்பு எது எனேபிள் இருந்தாலும் கொடுத்துருங்க. ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் வரும். அந்த எரரை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ சைன்இன்னு சொல்லிட்டு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான். கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரையும் எடுத்துப்பாங்க. உடனே ஆக்டிவேட் ஆயிரும் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு அந்த பாப்பப் மட்டும் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு இது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ரிபூட் மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து அஃபிஷியலான மெத்தட். இதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டிவைஸ் வந்து 120க்கு மாற்றுங்க. 60ல் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ உங்கள் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ 120ல் மாற்றினதுக்கப்புறம் மற்ற எல்லா ஃபீச்சர்ஸ் என்னென்ன அவைலபிள் வந்திருக்கு எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நியூ கண்ட்ரோல் சென்டர் வேணும்னா நான் கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் APK லிங்க் வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். அதாவது ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து MIUI 13.
0.3.0 வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஸ்டாக் ரோமுக்கு இதே மெத்தடை யூஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ அஃபிஷியலாக பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் உடனே வந்துடும். ஸோ நான் அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.